வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் இரவும் பகலுமாக மீட்பு பணிகளை மேற்கொண்ட ராணுவ வீரர்களை கண்ணீரோடு வழியனுப்பி வைத்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சுமார் 400க்கும் மேற்பட்டவர்கள் உயிரை விட்டனர். ஜூலை 30 அதிகாலை ஏற்பட்ட 2 பெரும் நிலச்சரிவுகளில் நூற்றுக்கணக்கானோர் மண்ணில் புதைந்தனர். நிலச்சரிவில் உருக்குலைந்த முண்டக்கை, மேப்பாடி மற்றும் சூரல்மலை உள்ளிட்ட மலை கிராமங்களுக்கு விரைந்த ராணுவ வீரர்கள் உள்ளிட்ட மீட்பு வீரர்கள் மீட்பு பணிகளை தொடர்ந்தனர். சம்பவத்தன்று காலை தொடங்கி இன்று வரை 10 நாட்களாக இரவு பகல் பாராமல் உயிருக்கு போராடியவர்களை மீட்டது ராணுவம் உள்ளிட்ட மீட்பு படை. மண்ணில் புதைந்து மாண்டவர்களை தோண்டி தோண்டி எடுத்து உறவினர்களிடம் ஒப்படைத்த வீரர்களுக்கு கண்ணீரை நன்றியாக தந்தனர் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள். மண்ணில் புதைந்த மனித உடல்கள் மற்றும் உடல் உறுப்புகளை தேடி தேடி எடுத்துக் கொடுத்த சம்பவங்கள் காண்போரை கண்கலங்க செய்தது. குறிப்பாக சரியான உணவை கூட எடுத்துக் கொள்ளாமல் பிஸ்கெட், பிரெட் உள்ளிட்ட உணவுகளை மட்டும் எடுத்துக்கொண்டு இரவு பகலாக உழைத்தனர் மீட்பு வீரர்கள். அத்தனையும் தாண்டி நிலச்சரிவால் துண்டிக்கப்பட்ட முண்டக்கை சூரல்மலையை இணைக்கும் விதமாக 31 மணி நேரமாக போராடி 190 அடி தூரம் கொண்ட தற்காலிக பாலத்தையே அமைத்து சாதித்தனர் ராணுவ வீரர்கள். 1000க்கும் மேற்பட்டவர்கள் மீட்கப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டனர். 100க்கும் மேற்பட்டவர்களின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டன. ஒரு சிலர் உயிரோடு மீட்கப்பட்டனர். இவ்வாறாக பணி செய்த ராணுவம் தங்களது பணியை முடித்துக் கொண்டு இன்று விடை பெற்றுள்ளது. அவர்களுக்கு தேசிய கீதம் முழங்க கைத்தட்டி கண்ணீரோடு விடை கொடுத்துள்ளனர் கேரள மக்கள். இது தொடர்பாக நெகிழ்ச்சி தெரிவித்த கேரள அமைச்சர் முகமது ரியாஸ், இத்தனை நாளா உடம்பும் மனசுமா எங்களோடவே இருந்த ஆர்மி ஆபீசர்ஸ் எங்களை விட்டு போறது வருத்தமா இருக்கு. ஆனா அவங்க தங்களுடைய வேலையை செவ்வனே செஞ்சு முடிச்சிருக்காங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு உயிர் கூட போகாம பார்த்துக்கிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு வேற வேலைகளும் இருக்கிறது எங்களுக்கு புரியுது. இத்தனை உழைப்புகளுக்கும் நாங்க எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் என்று கூறியுள்ளார். இன்னும் காணாமல் போனவர்கள் சிலரை கண்டுபிடிக்காத நிலையில் 12 பேர் கொண்ட ராணுவ குழு கேரள போலீசாருடன் பணியை தொடர்கின்றனர். பெரும் துயரத்தில் பங்கேற்று மீட்பு பணிகளை செய்த ராணுவத்திற்கு கேரள மக்கள் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தேசமே நன்றியை தெரிவித்துள்ளது. சல்யூட் ராணுவ வீரர்களே.